Hello friends, welcome to my channel Last Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும், தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணிடுங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயை கீழே ஊற்றிடுவோம் கை தவறி. இந்த மாதிரி ஊற்றிடும் போது சமைக்கும் போது ஊற்றிடுவோம், அல்லது தலையில் எண்ணெய் தேய்க்கும் போது அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுவோம். அந்த மாதிரி ஊற்றிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே க்ளீன் பண்ணணும். உடனே க்ளீன் பண்ணாமல் வேறு வேலையில் இருந்தோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யாராவது கால் வச்சாங்கன்னா நல்லா வழுக்கி விட்டுடும். அதுவும் இந்த டைல்ஸ் தர, கிரானைட் தரெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே இழுத்து விட்டுரும். இந்த மாதிரி விழும்போது சம்டைம்ஸ் ஃப்ராக்சர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் வீக் என் பொண்ணு கூட அப்படி தான் விழுந்தா. இதை நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 2 முறை சோப் தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணுவோம். இதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். அந்த டைமில் நம்ம சமைச்சிட்ருக்கோம் அல்லது வேறு ஏதாவது வேலையாக இருக்கோன்னா நம்ம இதை அப்படியே விட்டுடுவோம். அந்த டைமில் யாராவது கால் வச்சாங்கன்னா விழுந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உடனே க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது கோதுமை மாவோ அல்லது அரிசி மாவோ அந்த எண்ணெய் கொட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. 1 அல்லது 2 ஸ்பூன் நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு ஒரு நல்ல காட்டன் துணி அல்லது பனியன் கிளாத்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத்தை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த எண்ணெய் மேலே கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த கோதுமை மாவாக இருந்தாலும் அரிசி மாவாக இருந்தாலும் அந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். கொஞ்சம் கூட அந்த பிசுபிசுப்பு தன்மை தரையில் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டாலே நமக்கு சுத்தமாக போயிடும். நார்மலாக இந்த மாதிரி எண்ணெய் நம்ம க்ளீன் பண்ணும்போது 2 தடவை சோப்பு தண்ணியிலையும் 1 தடவை நல்ல தண்ணியிலையும் க்ளீன் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது செகண்ட்ஸில் க்ளீன் பண்ணிடலாம். உடனே நம்ம இதை மறுபடியும் க்ளீன் பண்ணுற அவசியமும் கிடையாது. நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அல்லது நார்மலாக வீடு துடைக்கும் போது துடைச்சிட்டாலே போதும். வழுக்காது, கொள்ளாது, ஒன்றும் செய்யாது. நார்மலாக நம்ம தரை எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். இது சிமெண்ட் தரையாக இருந்தாலும் கிரானைட்டு, மார்பிள், டைல்ஸ் இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் இதை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கூட தெரிஞ்சுக்கிட்டே இருக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.